அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோன்னு சொன்ன உடனே நீங்கள் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் உள்ள வீடியோன்னு நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஆல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிற லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸும் கிடைக்கும் இதில். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரமதான் மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் நான் வாங்கியிருக்கேன். ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா இந்த கடல் பாசி தான். அகர் சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவோம். இது இஃப்தாருக்கு இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அதோட நம்ம இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ்லாம் செய்வோம். அதுக்காக பிரெட் கிரம்ஸ், பட்டர், சீஸ் இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அப்புறம் நம்ம இஃப்தார்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம வச்சு திறக்கிறது இந்த பேரிச்சம்பழம் தான். அது இல்லாத இஃப்தாரே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக பேரிச்சம்பழமே வாங்கியாச்சு. அடுத்து எப்பவும் போல நாட்டு சக்கரை, கடலை மாவு, பாசிப்பருப்பு, ஊற வைக்கிறதுக்காக பச்சை பட்டாணி, ராஜ்மா, காஞ்ச மிளகா. அடுத்து இது வந்து மில்க் மெய்ட். நம்ம ஸ்வீட் ஏதாச்சும் செய்யும்போது மில்க் மெய்ட், ஃப்ரெஷ் க்ரீம்லாம் தேவைப்படும். அதே மாதிரி ரவை, மஞ்சத்தூள், அப்புறம் மெயினாக மசாலாக்காக சீரகம், கசகசா, மிளகு, பெருஞ்சீரகம் இது எல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ளஸ் அடிஷனலாக நம்ம கண்டிப்பாக பாதாம் பிசுனும் சப்ஜா சீட்ஸும் வாங்கிக்கணும். அது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறதுனால நான் வாங்கலை. நீங்கள் வாங்குறதுனா சேர்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாம் தான் ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் மாதிரி வாங்கியாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை கன்டினியூ பண்ணலாம். இஃப்தாரில் ஃபர்ஸ்ட் நம்ம நோன்பு திறக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது வந்து இந்த பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழமே ஹெல்த்தி தான். அதையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹெல்த்தி ஆக்கிக்கிறலான்னு அந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையை எடுத்துட்டு நம்ம நட்ஸ் சேர்த்துக்கிறலாம். நான் வந்து இன்னைக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதோட பிளாக் அண்ட் ஒயிட்ல கிஸ்மிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தில் உள்ள அந்த விதையை எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இதை வந்து நம்ம இஃப்தார் டயத்தில் டக்குன்னு எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்த இதுதான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் எப்போவுமே இருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதை கூட வச்சு நம்ம இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் ஹெல்த்தி தான். இப்படி நான் பாதி பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் செய்ய போகிறது ரம்ப இலை தான். என்னோட நான்வெஜ் ரெசிபீஸில் எல்லாத்துலேயுமே இந்த ரம்ப இலை கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன். அதுக்காக ரம்ப இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கிறலாம். இதை வந்து நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நம்ம மேலே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா 1 மந்த்துக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை வந்து நான் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே சேர்ப்பேன். பிரியாணியாக இருக்கட்டும், இல்லாட்ட மட்டன், சிக்கன், பீஃப் கிரேவி எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன். நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சோம்னா நல்லா நம்மளுக்கு சாறு நிறையா வரும். அதுக்காக எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிட்டு நான் அதோட ஜூஸ் எல்லாத்தையும் விதைய நீக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நான் ஒரு 10 டேஸ்க்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இந்த லெமன் ஜூஸை நீங்கள் 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணணும்னா ஐஸ் ட்ரேல சேர்த்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். அதுவுமே நல்லா 1 மந்த்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லெமன் ஜூஸை வந்து 10 டேஸ்க்கு மேலே வச்சா அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால இந்த மாதிரி ஜூஸை எடுத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் தான். இதை கடைகளில் 10-15 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம். ஆனால் அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இதை வீட்டிலேயே செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த டைம் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சுட்டேன். அதுக்கு நல்லா பழுத்த ஒரு 1/2 கிலோ தக்காளியை நான் எடுத்திருக்கேன். அதோட ஒரு சின்ன சைஸ் தோல் உரிச்ச இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம தக்காளி பழத்தை இந்த மாதிரி அதோட அந்த முனையை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். அடுத்து அந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன சைஸ் துண்டு பட்டையுமே சேர்த்து கொஞ்சம் 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கிறலாம். இதில் காஷ்மீர் மிளகாய் சேர்க்கறதுனால இன்னும் கலர் நம்மளுக்கு ரெட்டிஸாக கிடைக்கும். நம்ம ஒரு 4 விசில் வச்சா போதும். இப்போ நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தக்காளி எல்லாம் சூப்பராகவே மசிஞ்சு வந்திருக்கும். நான் பட்டையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த ஸ்மெல் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது. அதனால் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ நம்ம நல்ல அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கிறோம். நான் வந்து குக் பண்ண ப்ரெஷர் குக்கரே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த தக்காளி மிளகாவில் உள்ள விதை அதே மாதிரி தோல் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராகவே வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கும் போது அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அந்த டொமேட்டோ சாஸோட 2 டேபிள் ஸ்பூன் சீனி அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த டொமேட்டோ கெச்சப்பில் நம்ம கரண்டியை வச்சு இப்படி செய்யும்போது பாருங்கள், ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது பாத்திரத்தில். இந்த அளவு வந்தாலே நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த கெச்சப்பில் கொஞ்சமாக எடுத்து தட்டில் வச்சு இந்த மாதிரி சாய்ச்சி பார்த்தாலுமே அது டக்குன்னு கீழே விழுகாது. அதே மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டாலுமே ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இதுதான் கரெக்டான பதம். நம்மளுக்கு வீட்டிலேயே சூப்பரான டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பயப்படாமல் கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த டொமேட்டோ கெச்சப்பை தாராளமாக கொடுக்கலாம். இதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 10 டேஸ் சூப்பராகவே இருக்கும். 10 டேஸ் இருக்குமான்னு தெரியல. நம்ம இந்த டெய்லி இஃப்தாருக்கு ஏதாச்சும் செய்யும் போது கிட்ஸ் அதை ஊற்றி சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் பாக்ஸில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்கிறது தான். இது மெயின் வேலையாக இருக்கும். அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்டே இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜாதிபத்திரி, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பிரியாணி மசாலா தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த பிரியாணி மசாலாவோட பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி மசாலா எப்பவும் போல தான். கிராம்பு, ஏலக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட டபுள் மடங்கு நம்ம குவான்டிட்டியாக பட்டை எடுத்துக்கிறணும். நான் இன்னைக்கு சுருள் பட்டை எடுக்கிறதுனால அதை வந்து இந்த மாதிரி பிரித்து சேர்த்துருக்கேன். 25 கிராம் ஏலக்காய், 25 கிராம் கிராம்புனா 50 கிராம் பட்டைன்னு எடுத்துக்கிறணும். இதுதான் கணக்கு. நான் எப்பவும் பிரியாணி மசாலா அரைக்கும் போது அதோட ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து தான் அரைப்பேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு பேனில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக அதில் வந்து சூடு ஏறினாலே போதும். ரொம்ப நேரம் சூடு ஏறிடுச்சுன்னா அதோட ஸ்மெல்லும் சரி கலரும் சரி மாறிடும். நம்மளுக்கு அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் செய்கிறதுக்காக காஞ்ச மிளகாயுமே சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகாயுமே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸையுமே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவுமே நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை வந்து நம்ம நான்வெஜ் என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். பிரியாணி அதே மாதிரி மட்டன், சிக்கன், பீஃப், காடை எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பவுடரை மட்டும் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸையுமே தனியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். அடுத்து நம்ம பெப்பர் பவுடர் தான் செய்ய போகிறோம். அதுக்கும் அதே பேனில் நம்ம மிளகையுமே சேர்த்து லைட்டாக சூடு ஏற அளவுக்கு செஞ்சுக்கிறலாம். இப்போ மிளகு வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கடையில் நம்ம அடுத்து வந்து மிளகு கறி மசாலா செஞ்சிடலாம். மிளகு கறி மசாலா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதுதான் இதோட கணக்கு. அதோட ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மிளகாவோட அந்த காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதையுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ண வச்சுக்கிறலாம். இப்போ அந்த மிளகு கறி மசாலா ஆடுறதுக்குள்ளே நம்ம பெப்பர் பவுடரை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு மிளகுத்தூள் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்போவுமே மிளகுத்தூள் வீட்டிலே தான் செஞ்சுக்கிடுவேன், கடைகளில் வாங்க மாட்டேன். அதையுமே நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கிடலாம். நம்ம மசாலா செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரே பாத்திரத்துலேயே செய்யுங்க. எல்லா பாத்திரத்தையுமே போட்டு நம்ம சேர்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு பாத்திரம் தான் சேரும். அதனால இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மிளகு கறி மசாலாவுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும் தேவையில்லை. இதையுமே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். அவ்வளோதான். நான் இப்போ இந்த மாதிரி தான் பிரியாணி மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், மிளகு கறி மசாலா இதுதான் மசாலா வீட்டில் செஞ்சு வச்சுக்கிடுவேன். உங்களுக்கு வேறு என்னமும் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னா எக்ஸ்ட்ரா செஞ்சு
வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட வெர்ஷன் தான். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிருவேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன மசாலாஸ்லாம் அரைச்சிக்கிருவீங்களோ அதையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்குள்ளது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் செய்கிறத மட்டும் செய்யணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன நீங்கள் வீட்டில் செய்யணுமோ அதையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதோட அடிஷனலாக நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறி மசாலா, மீன் மசாலா, மிளகாய்த்தூள் இது 3 தான் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கிருவேன். வேறு எந்த மசாலாவும் இல்லை. அதை வந்து நான் ரைஸ் மில்லில் தான் அரைச்சி வைப்பேன். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி தான். இந்த மாசி இல்லாத ப்ரிப்பரேஷனே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கொம்பு மாசின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நான் எப்போவுமே வாங்கிக்கிருவேன். கடைகளில் தூள் மாசியுமே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்குறீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி கொம்பு மாசி வாங்கி அதை நல்லா சுற்றி இல்லை இந்த மாதிரி உடச்சி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிருவேன். இந்த மாசியை மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு, மிளகாய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிருவேன். நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சகருக்கு நம்ம ஒன்றுமே நான்வெஜ் செய்யலை அப்படின்னா கூட ஜஸ்ட் ரசம், சாம்பார் சாதத்தோட இந்த மாசியை வச்சு சம்பல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே இந்த மாசியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லையுமே செய்கிறது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இது இல்லாத நான்வெஜ்ஜே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் நான் எப்போவுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கிருவேன். நான் எப்போவுமே ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்துக்கிருவேன். எவ்வளோ இஞ்சி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வெள்ளைப்பூடு எடுத்துக்கிருவேன். அதோட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிருவேன். நான் எப்போவுமே 1 வீக்குக்கு அப்படி இல்லைன்னா 10 டேஸ்க்கு மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிருவேன். ரொம்ப நாளைக்கு அரைச்சி வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அவ்வளோவா இல்லாத மாதிரி தெரியும். நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு அரைச்சி வச்சுக்கணும்னா அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் எப்போவுமே நல்லது. நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது டக் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, தேங்காவை தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் எப்போவும் தேங்காவை வந்து இந்த மாதிரி சில்லு எடுக்கும்போது கத்தியை வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே ரொம்ப ஷார்ப்பாக உள்ளதாக வச்சுக்கிற மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பதம் கம்மியாக உள்ளதாக தான் எடுத்துக்கிருவேன். இதை வந்து தேங்காய்க்குன்னு தனியாக வச்சுக்கிருவேன். இதை தான் எப்போவுமே தேங்காய் எடுக்க யூஸ் பண்ணுவேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த டிப் தான். கத்தியால் செய்யும்போது கூட கையில் டக்கு டக்குன்னு கீறிடும். அதனால் நீ இந்த மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தனால நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே தேங்காய் சில் வந்து எடுத்து வச்சுக்கிருவேன். இந்த மாதிரி தேங்காயை உடைச்சி சில் போட்டு வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து எப்போ இந்த மாதிரி சில் போட்டு தான் வச்சுக்கிருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட வச்சுக்கிறலாம். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பயறு வகைகள் அதையுமே நான் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, பச்சை பட்டாணியும் ராஜ்மாவும் தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நான் கொண்டக்கடலை அதே மாதிரி ஸ்வீட் கார்னையுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். உங்களுக்கு அதே மாதிரி என்னென்ன ஸ்டோர் பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு இஃப்தார் டயத்தில் வந்து ஏதாச்சும் ஸ்டஃபிங் செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டயத்தில் நம்ம ஊற வைக்கணும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்காது. ஊற வச்சு வச்சுட்டோம்னா நம்ம ஜஸ்ட்டு குக் பண்ணும்போது அது டக்குன்னு குக் ஆயிரும். அவ்வளோதான். நான் ஃப்ரீசரில் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா, இந்த மாதிரி தேங்காயை சில் போட்டு வச்சுருக்கேன். நான் பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். அடுத்து இந்த பச்சை பட்டாணி அதே மாதிரி ஏற்கனவே காமிச்ச இந்த ரம்ப இலை தான். இந்த ரம்ப இலையுமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள் அது வந்து ஃப்ரீஸ் ஆகலை. நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. அதோட ராஜ்மா, அடுத்து நம்ம செஞ்ச டொமேட்டோ கெச்சப் அதே மாதிரி லெமன் ஜூஸ் இதெல்லாம் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம வந்து ப்ளஸ் மசாலாஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய ப்ரிப்ரேஷன். அடுத்து மெயினாக நான் நோம்புக்கு முன்னாடியே செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சரிசியை நல்லா ஊற வச்சு இடியப்ப மாவு செஞ்சு வச்சுக்கிறது தான். இது இல்லைன்னா அவ்வளோதான். எனக்கு எப்போவுமே இடியப்ப மாவு ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஜஸ்ட்டு இடியப்பம் வீட்டிலே அவிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா கொலக்கட்டை ஏதாச்சும் செய்கிறதா இருக்கட்டும், இந்த அரிசி மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட வந்து இதே மாதிரி கோதுமை மாவுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவேன். இது எல்லாமே ரைஸ் மில்லில் அரைக்கிறனால நம்ம வந்து நோம்புக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இந்த இடியப்ப மாவும் சரி கோதுமை மாவும் சரி எனக்கு அரைக்கிற வேலைலாம் இருக்காது. என் ஹஸ்பண்டே அதை வந்து அரைச்சி தந்துடுவாங்க. இடியப்ப மாவு வந்து நம்ம காய வைக்கணும் தேவையில்லை. பச்சரிசி வந்து ஜஸ்ட் ஊற வச்சு கொடுத்தாலே ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுத்துருவாங்க. கோதுமையை மட்டும் நல்லா அலசிட்டு காய வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சதுனால நம்மளுக்கு வேலை மிச்சம். நெக்ஸ்ட் நான் செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் சுகர் தான். இன்னைக்கு வந்து நான் சுகருக்கு பதிலாக கற்கண்டு தான் எடுத்திருக்கேன்.
எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கல்கண்டு எடுத்து நம்ம மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு பவுடர் சுகர் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து கண்டிப்பாக நான் எப்போவுமே செஞ்சு வச்சுக்கிருவேன். ஏன்னா நம்ம ரமதான் டயத்தில் ரோஸ் மில்காக இருக்கட்டும், சர்பத்தாக இருக்கட்டும், நம்ம சீனி கலக்கும் போது நல்லாவே கரையாது. அதை கரைக்கிறதே நம்மளுக்கு பெரும் வேலையாக இருக்கும். நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்போம், ஐயோ நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கணுமேனு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர் சுகர் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம கரைக்கும் போது ஈஸியாகவே கரைஞ்சிரும். நான் பவுடர் சுகர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் சேர்த்துக்கிருவேன் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்களுமே செஞ்சு வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரீஃபில் பண்ணுறது எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் பெரிய மண்டவலியாக இருக்கும். அதை செஞ்சு வச்சுட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான். எப்பவும் போல தான் கல் உப்பு மிளகாய் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறலாம். என்னோட ப்ரிப்பரேஷன் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ரீஃபில் பண்ணி வைக்கிறது, அதே மாதிரி மசாலாஸ் எல்லாம் வீட்டில் அரைக்கிற மசாலாஸ் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதோட சீனி, நாட்டு சக்கரை, ஹார்லிக்ஸ், காஃபி தூள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறலாம். ஹார்லிக்ஸ், காஃபி தூள் அதுலேயுமே நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் சேர்த்து வச்சுக்கிருவேன் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுற எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறலாம். இந்த ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சஹருக்கு, இஃப்தாருக்கு என்னென்ன செய்யலாம்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.